ராவோட மெயின் ஈவெண்ட்ல ரோமன் ரிங்ஸ் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுற செக்மெண்ட்டுக்கு ஜாக் எஃபெக்ட் வர போறார். ஃபர்ஸ்ட் ரோமன் ரிங்ஸ் ஜிம்மி யூஸோட வர, ஜாக் எஃபெக்ட் கூட ஜே யூஸோ வர. ஜே யூஸோ வர நீ அக்னாலஜ் பண்ணா அதுதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னேன். கடுப்பான ஜாக் எஃபெக்ட் ஜே யூஸோ அடிச்சு போட்டு வர. அதுக்கப்புறம் வந்து ஜிம்மி யூஸோ ரோமன் கூட இருந்த ஜிம்மி யூஸோ அதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட் அட்டாக் பண்ண வர. அவரையும் அடிச்சு போட்டு ரிங்குள்ள ஏறார். ரிங்குள்ள ஏறினோடனே ரோமனுக்கும் ஜாக் எஃபெக்ட்டுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறான். ஒரு கட்டத்தில் ஸ்டீல் சேரால ரோமன் ரிங்ஸ் பயங்கரமா ஜாக் எஃபெக்ட் அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் கடுப்பான ஜாக் எஃபெக்ட் ரோமன் ரிங்ஸ்க்கு அந்த டெத் ட்ரையாங்கிள் கிரிப்பை போட்டு அதுக்கப்புறம் வந்து வெளில கூட்டு போய் கமெண்ட்ரி டேபிள்ல ஒரு பவர் பாம் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டெத் ட்ரையாங்கிள் கிரிப்பை போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாரும் தடுக்கிறான். அதுக்கப்புறம் உள்ள ஏறின ஜாக் எஃபெக்ட் அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்து நான் தான் அடுத்த சாம்பியன்ற மாதிரி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கேமராவை பார்த்து என்னை யாராலையும் வீழ்த்த முடியாது, என்னோட வேகத்துக்கு தடை பண்ண முடியாது, நான் தான் அடுத்து டாமினேட் பண்ண போறேன், ரோமன் ரிங்ஸ் என்னதான் அக்னாலஜ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி ரன்னிங்ல வந்தது யூசர்ஸ் ரெண்டு பேரும் ரோமன் ரிங்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே சேர்ந்து அப்படியே ஒரு கார்னர்ல வச்சு ஒரு கிரிப் மூவ்மெண்ட்டை போடுவார். இந்த மூவ்மெண்ட்டை போட்டு அந்த பேரிகேடை உடச்சிக்கிட்டு விழுவாங்க. இதுவும் பயங்கரமா இருந்துச்சு. இதுதான் இந்த ராவில் நடந்துச்சு. ராவில் மெயின் ஈவெண்ட் ஒரு பயங்கரமான சம்பவம். ஜாக் எஃபெக்ட் அடுத்து நான் தான் சாம்பியன்ன்றதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு.